மையங்களில் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி சார்பாக உண்ணாவிரத போராட்டம் 24 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. எனவே அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் உண்ணாவிரத போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை விளக்கி தமிழகம் முழுவதும் வாயு கூட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இங்கே இந்த வாயில் கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே சுப்பிரமணியம் அவர்கள் கூறியது போல ஜனவரி 9, 10 தேதிகளில் நாம் ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு வேலை நிறுத்தத்தை செய்தோம். வேலை நிறுத்தத்திலே நீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள், பேச்சுவார்த்தையில் பிரச்சனை தீராவிட்டால் வேலை நிறுத்தத்துக்கு செல்லுங்கள், இப்போது பொங்கல் நேரம், எனவே வேலை நிறுத்தத்தை கைவிடுங்கள் என்று கோரியது. நாமும் மக்களுடைய நலனை முன்னிட்டு வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைத்தோம். அதற்கு பின்பு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் என்பதை பொறுத்தவரை அது தொழிலாளிகளுக்கு சம்பந்தம் இல்லாததல்ல. உண்மையிலேயே கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் மோசமான நிலைக்கு கொண்டு சென்ற பிஜேபி ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மீண்டும் சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு போராட்டத்தை நடத்தியது. இன்றைக்கு மயிரிழையில் உயிர் தப்பியது என்பது போல கூட்டணி கட்சிகளுடைய தயவிலே பிஜேபி ஆட்சிக்கு வந்துள்ளது. உண்மையிலேயே இந்திய நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த ஆட்சி தொடர்ந்து நீடித்தால் நாட்டிலே ஜனநாயகம் பாதுகாக்கப்படாது, மக்களுடைய நலன்கள் பறிக்கப்படும், மக்களுடைய ஒற்றுமை என்பது சீர்குலைக்கப்படும். எனவே பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்தியா முழுவதும் மக்கள் வாக்களித்தார்கள். நாமெல்லாம் எதிர்பார்த்ததற்கு மேலாக ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பால் தேர்தலுக்கு முன்பாக ராமருக்கு கோயிலை திறந்து ராமர் கோயிலை காட்டி ஆட்சியை மீண்டும் கைப்பற்றலாம் என்று மோடியினுடைய பிஜேபி முயற்சி செய்தது. ஆனால் உண்மையிலேயே உத்தரப்பிரதேச மக்கள் எந்த உத்தரப்பிரதேசத்திலே ராமர் கோயில் என்பது திறக்கப்பட்டதோ அந்த உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபியை மண்ணை கவ வைத்தார்கள். ராமர் கோயில் இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதி உட்பட பிஜேபியிடமிருந்து பறிக்கப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தேர்தல் என்பது இன்றைக்கு நடந்திருக்கின்றது. அந்த தேர்தலிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றி, தேர்தலிலே வந்திருக்கக்கூடிய முடிவு என்பது இந்திய நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். நம்ம 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பிஜேபி ஏற்கனவே பிஜேபி ஆட்சியிலேதான் புதிய பென்ஷன் திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. 2003ஆம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் இந்த புதிய பென்ஷன் திட்டம் என்பது அமுல்படுத்தப்பட்டது. 1/4/2003 பிறகு உள்ளவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை என்று அவர்கள் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அதற்கான போராட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே தமிழகத்திலே இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடுவோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் பொழுது, புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தும் பொழுது தமிழ்நாட்டிலே பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை சொன்னார், புதிய பென்ஷன் திட்டம் எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்படாது. அவர் பிஜேபியினுடைய மாநில தலைவர். பிஜேபியினுடைய ஆட்சி மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது கைவிடப்படாது, அது மாறும் என்பதற்கான
எந்த வாய்ப்பும் இல்லை என்று அண்ணாமலை சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? பிஜேபி கூட்டணி கட்சிகளுடைய தயவிலே தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நேற்றைக்கு செய்தி வந்திருக்கின்றது. வாங்கக்கூடிய சம்பளத்திலே பணி ஓய்வு பெறும்போது 50% 50% ஓய்வூதியம் என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றப் போகிறோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மாற்றும் பொழுது என்ன மாற்றப் போகின்றார்கள்? அந்த நிலை எப்படி ஏற்பட்டது? பிஜேபி 10 ஆண்டுகளாக மிருகபல மெஜாரிட்டியோடு இருந்த பொழுது, பிஜேபி செல்வாக்கோடு இருந்த பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டம் நடந்தது. டெல்லியில் மட்டும் 20 லட்சம் பேர் சேர்ந்து புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று போராடினார்கள். அன்றெல்லாம் இறங்காத பிஜேபி இன்றைக்கு